யார் நீங்க? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பேர் பூர்ணா. நீங்க இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல பாட்டு பாடுறப்போ நான் கேட்டிருக்கேன். ஓ, உங்க வாய்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சீங்க. அதுக்கு ரைட் பர்சன் தான் நீங்க. தேங்க்யூ. எனக்கும் பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா என் வாய்ஸை விட உங்க வாய்ஸ் அருமையா இருக்கு. அதுல எல்லாரையும் இழுக்கிற ஒரு காந்த சக்தி இருக்கு. நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. நான் முறையா சங்கீதம் கத்துக்கவே இல்ல. எல்லாம் கேள்வி ஞானத்துல வந்ததுதான். கேள்வி ஞானத்திலேயே ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஃபேண்டாஸ்டிக். நீங்க பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போனா பெரிய ஆளா வருவீங்க. அப்படியா சொல்றீங்க? ஆமா, நீங்க சினிமா துறைக்கு போனீங்கன்னா பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இப்ப கூட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் திலீப் குமார் ராமநாதபுரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. ஹோட்டல் ஸ்டுதி இன்டர்நேஷனல்ல தான் ஸ்டே பண்ணிருக்காரு. நான் கூட அவரை ஹோட்டல்ல போய் மீட் பண்ணேன். இப்ப அவர் நியூ வாய்ஸ் சினிமாவில் அறிமுகப்படுத்த ஆர்வமா இருக்கிறதா சொன்னாரு. நான் கூட காலேஜ் காம்படிஷன்ல நீங்க பாடின வீடியோவை அவர்கிட்ட காட்டினேன். அவர் பாட்டை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. இந்த மாதிரி ஒரு குரலை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. உங்க பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு நிச்சயமா ஸ்ரேயா கோஷல் மாதிரி, சித்ரா அம்மா மாதிரி, ஜானகி அம்மா மாதிரி வருவான்னு சந்தோஷப்பட்டாரு. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இப்படி சொல்றத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நீ பாடக்கூடாது. மீறி பாடுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ஏதோ நினைப்புல இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்னும் இல்ல. நீங்க உடனே அவரை மீட் பண்ணுங்க. அப்புறம் உங்க லைஃப் வேற மாதிரி ஆயிடும். இல்லங்க, இப்ப வேண்டாம். என் அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். இன்னொரு தடவை பாத்துக்கலாம். திலீப் குமார் மியூசிக்ல பெரிய ஜீனியஸ். அவரை மீட் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவரே உங்க வாய்ஸ் பிடிச்சிருக்கு, வந்து பார்க்க சொல்லிருக்காரு. இந்த கோல்டன் சான்ஸ மிஸ் பண்றாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப சிச்சுவேஷன் சரியில்லை. அதனாலதான் மீட் பண்றத அவாய்ட் பண்றேன். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஒருவேளை நீங்க மனசு மாறி அவரை பார்க்கணும்னு நினைச்சா அவர் ஹோட்டல்ல இப்ப வலிக்குதா? இல்ல. இப்ப வலி இருக்கா? இல்ல. இப்ப வலிக்குதா? வலிக்கல. இவங்களுக்கு கியூர் ஆயிட்டே வருது. சில நேரங்கள்ல இந்த மாதிரி பெயின் இருக்கதான் செய்யும். ஒரு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டா போதும், எல்லாம் சரியாயிடும். ஊசியா? எனக்கு வேணாம், எனக்கு வேண்டாம் ராஜா. வேண்டான்னு சொல்லு ராஜா. ஏன் வேணாம்னு சொல்ற? ஊசி குத்துனா வலிக்கும்ல, அதான் வேண்டான்னு சொல்றேன். இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாதான் பெயினும் குறையும், காயமும் சரியாகும். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஊசினா பயம். ஊசிக்கு பதிலா மாத்திரையை கொடுத்து பெயினை குறைக்க முடியாதா? என்ன இவங்க சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிக்கிறாங்க? இன்ஜெக்ஷன் போட்டுதான் ஆகணும். அதான் டாக்டர் சொல்றாங்கல்ல, இன்ஜெக்ஷன் போட்டுக்க. சிஸ்டர், பெயின் கில்லர் எடுங்க. கையை நீட்டுங்க மேடம். சிஸ்டர், எனக்கு ஊசி வேண்டாம். மேடம், ஒண்ணும் வலிக்காது மேடம். எனக்கு பயமா இருக்கு. போட்டுக்கோங்க மேடம். பயப்படாதீங்க, சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். போட்டுக்கோங்க. நீங்க வேணா சார் கையை பிடிச்சுக்கோங்க, அப்ப பயம் இல்லாம இருக்கலாம். கொஞ்சம் வா. அப்படியே இருங்க மேடம், கையை அசைச்சிடாதீங்க.
ரேவதி, ஏய் இப்ப எதுக்கு இங்க வந்த? என் கண்ணு முன்னாடி நிக்காத போ. கோவப்படாத ரேவதி. என்னோட மகேஷ் அவன் எங்க இருக்கான்னு மட்டும் உடனே உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு சொல்லிட. அது மட்டும் போதும் எனக்கு. ஹேய், நீ ஒரு நடத்த கெட்டவன். உன்கிட்ட பேசுறதையே நான் பாவம் நினைக்கிறேன். என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்தவங்க தானே நீ அந்த மகேஷும். உனக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காம எனக்கே துரோகம் செஞ்சவங்க தானே நீங்க. உன்னை போக்கவே அருவருப்பா இருக்கு. என் முன்னாடி நிக்காத, ஓடி போ. இத பார், மகேஷ் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். இல்லனா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? நான் எந்த எல்லைக்கும் போவேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? என்னை ஏமாத்தி கீழ்த்தனமான வேலையை செஞ்சது நீ. உங்களுக்கு நான் ஏன் பயப்படணும்? ஆ? நாங்க ஏமாத்திட்டோம் சொல்றியே. உன் புருஷன் மட்டும் என்ன யோகியமா? அவன் யார் தெரியுமா? யாரு? அவன் ராஜா சேதுபதியோட பேரன். அவன் உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு உன் வீட்லயே இருக்கான். ஒரு சாதாரண டிரைவரை நடிச்சுக்கிட்டு உனக்கு புருஷனா வேற இருக்கான். அவன் செஞ்ச தப்புக்கு நீ என்ன தண்டனை கொடுக்க போற?